சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். இன்று மாசி சிவராத்திரி என்று சொல்லக்கூடிய சிவராத்திரி. இந்த சிவராத்திரி தினத்தன்று இரவு 6 கால பூஜையுடன் மக்கள் விழித்திருந்து சிவபெருமானை தொழுவது பல நூற்றாண்டுகளாக இருந்து வருகிறது. அந்த வகையில் நாம் இன்றைக்கு எப்படி நாம் வணங்க வேண்டும், கோயிலை எப்படி தொழ வேண்டும், கோயிலில் எப்படி தொழ வேண்டும் என்பது பற்றி நாம் பார்க்கலாம். மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர். செந்தூர் வாயும் பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே, திரு ஆலவாயான் திருநீரே. வேதத்தில் உள்ளது நீர், வெந்துயர் தீர்ப்பது நீர், போதந்தருவது நீர், உண்மை தவிர்ப்பது நீர், ஓதான் தகுவது நீர், உண்மையில் உள்ளது திருநீர். சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. முத்தி தருவது நீர், முனிவர் அணிவது திருநீர், சத்தியமாவது திருநீர், தக்கூர் புகழ்வது திருநீர். பக்தி தருவது நீர், பறவையணியது நீர், சித்தி தருவது நீர், திரு ஆலவாயான் திருநீரே. காணவினியது நீர், கைவினை தருவது திருநீர், பெணியணிக்கவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது திருநீர், மனம் தகைவது நீர், மதியை தருவது திருநீர், சேனம் தருவது திருநீர், திரு ஆலவாயான் திருநீரே. பூசவினியது நீர், புண்ணியமாவது நீர், பேசவினியது நீர், பெரும் தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசைப்படுவது திருநீர், அந்தம் தாவது நீர், தேசம் புகழ்வது நீர், திரு ஆலவாயான் திருநீரே. அருந்தமதாவது நீர், அவல மறுப்பது நீர், வருந்தம் தணிப்பது நீர், வானம் அளிப்பது நீர், பொருந்தமத்தாவது நீர், புண்ணிய பூசும் வெண்ணீர், திருந்த தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே, திரு ஆலவாயான் திருநீரே. எயிலது அட்டது நீர், இருமைக்கும் உள்ளது நீர், பயிலப்படுவது நீர், பாக்கியமாவது நீர், துயிலை தடுப்பது நீர், சுத்தமத்தாவது நீர், அயிலை பொலிதரு சூல தாலவாயான் திருநீரே, திரு ஆலவாயான் திருநீரே.
ராவணன் மேலது நீரு என்ன தகுவது நீரு பரமானமாவது நீரு பாவம் மறுப்பது நீரு தரவானமாவது நீரு தத்துவமாவது நீரு அரங்கவானங்குனிந்தருமேனி திருஆலவாயான் திருநீரே அரவானங்குந்திருமேனி ஆலவாயான் திருநீரே மாளோடு அயன் அறியா வண்ணம் உள்ளது நீரு மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு எழுவுடம்பிடர் தீர்க்கும் இன்பம் தரும் நீரு இன்பம் தருவது நீரு ஆலமது உண்டமிற்று எம்மாளவாயான் திருநீரே எம்மாளவாயான் திருநீரே கொண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டம் கூட கண் திகைப்பது நீரு கருது இனியது நீரு எண்டிசைப்பட்ட பொருளால் எத்தகை தகையதும் நீரு அண்டத்தவர் பணிந்ததும் ஏத்தது திருஆலவாயான் திருநீரே திருஆலவாயான் திருநீரே ஆற்றல் அடல் விடல் ஏறும் ஆலவாயான் திருநீரே போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் போற்றினன் தென்னன் உடல் ஊற்ற தீப்பினியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே என்று திருநீரை சிவபெருமான் மீது திருநீற்று பதிகம் என்று சொல்லி திருநீர் பூசுவது குறித்தும் திருநீரால் அபிஷேகம் செய்யும் பொழுது இந்த பாடலை உள்ளமுருகி திருஞான சம்பந்தர்கள் திருநீற்று பதிகத்தை படித்து இந்த திருநீரை நாம் பூச வேண்டும் அப்படி என்று நமக்கு கற்றுக் கொடுத்தவர். மேலும் கோயில்களில் எப்படி நாம் வணங்க வேண்டும் என்பதை பற்றியும் சிவ ஆலயங்களில் நாம் எப்படி வணங்குவது என்று பற்றியும் நாம் தற்பொழுது அந்த பாடல்களை எப்படி படிப்போம் என்பதை பற்றியும் நாம் பார்க்கலாம். தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே வலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்கா கண்களால் காண்மீன்களோ கடல் நஞ்சுண்ட கன்றன் அன்னை எண்டோல் வீசி நின்றாடும் பிரானை கண்களால் காண்மீன்களோ செவிகளால் கேண்மீன்களோ சிவன் எம்மிறை செம்மவல எரிபோல் மேனி பிரான் திறம் எப்போதும் செவிகளால் கேண்மீன்களோ மூக்கே நீ முரளாய் முதுகாடுரை மூக்கண்ணை வாக்கே நோக்கிய மங்கை மணாலனை மூக்கே நீ முரளாய் வாயாய் வாத்து கண்டாய் மதயானை புரிவோர்த்து பேய்வால் காட்ட தடாம்பீரானை வாயாய் வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாலனை நெஞ்சே நீ நினையாய் கைகளால் கூப்பி தொழு
கடிமாமலர் தூவி நின்று வைப்பாய் பாம்பனை யார்த்த பரமனை கைகளால் கூப்பி தொழி ஆக்கையில் யாற்பயனன் அரண் கோயில் வலம் வந்து பூக்கையலாற்றி போற்றிய ஆதலின் ஆக்கையாற்றன் நான் கால்களால் காண்பென்றே கரை கண்டுணரை கோயில் கோல கோபுர கோகுரணஞ்சோல கால்களால் நான் பயனே உற்றாருள்ளாரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்தனாலாம் குற்றாரே உற்றாரே உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்தனலாம் நம் குற்றாரே இருமாந்திருப்பெண்களும் ஈசன் பல்கனை தென்னன்பட்டு சிறுமானேந்திசதன் சேவடி கீழ் சென்று திருமான் திருப்பெண்களும் தேடி கண்டுகொண்டே திருமாலோடு நான் முகனும் தேடி தேடான தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டே திருவாளோடு நான் முகனும் தேடி தேடான தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன். சிவபெருமானை சிவனை தேடி கண்டுகொண்டேன். திருமாலோடு நான்முகனும் தேடி தேடானை தேவனை என்னுள்ளே தேடிக்கொண்டேன் என்று அந்த சிவபெருமானை நினைத்து நாம் இந்த பாடலை நாம் படித்திருக்கிறோம். அதாவது பொதுநலம் கருதி திருத்தொண்டு செய்து நாம் அனைவருக்கும், அதாவது சுயநலம் கருதாமல் பொதுநல வாழ்க்கையில் ஈடுபட்டு திருத்தொண்டுகள் செய்து பக்தி தொண்டு செய்து மக்களுக்கும் சேவை செய்த, அதாவது 63 நாயன்மார்களை பற்றிய அவர்களை வாழ்த்தியும் ஒரு பாடல்களை நாம் படிக்க வேண்டும். அது எப்படி என்பது பற்றி நாம் படிப்போம். தில்லைவாழ் அந்தனர்க்கும் அடியாருக்கும் அடியேன், திருநீலகண்டகத்து குயமனாருக்கும் அடியேன், இல்லையே எண்ணாத இயற்பெயர்க்கும் அடியேன், இளையான் தன் குடிமாறன் அடியாருக்கும் அடியேன், வெள்ளுமாமக வெள்ளமையாருக்கும் அடியேன், விரிபொழில் சூழ் குன்றையார் விரல் மீண்டாருக்கு அடியேன், அல்லிமென் முள்ளையந்தார் அவர் நீதிக்கு அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு அம்மானே ஆளேன், இலைமலிந்த வேல் நம்பி எரிபக்தருக்கு அடியேன், ஏனாதிநாதன் தன் அடியாருக்கும் அடியேன், கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பருக்கு அடியேன், கடவுரில் கலையதன் அடியாருக்கும் அடியேன், மலைமலிந்த தோல் வல்லமான் கணஞ்சாரன் எஞ்சாத வாட்டாயான் அடியேருக்கும் அடியேன், அலைமலிந்த பூன்மங்கை ஆணையர்க்கு அடியேன், ஆரூரன் ஆறில் அம்மானுக்கு அம்மானே, மும்மையால் உலகாண்டம் ஊர்த்திக்கும் அடியேன், முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன், செம்மையே திருநாளை போவதற்கும் அடியேன், திருக்குறிப்பு திருதொண்டர்தம் அடியாருக்கும் அடியேன், மெய்மையே திருமேனி வழிபாடா நிற்க வெகுண்டு எழுந்த தாதை கால் மழுவினால் எறிந்த அம்மையால் அடி சண்டி பெருமானுக்கு அடியேன், ஆரூரன் அறிவுள் அம்மானுக்காளே, திருநின்ற செம்மையே செம்மையாய் கொண்ட திருநாவுக்கரையன் தன் அடியாருக்கும் அடியேன், பெருநம்பி குலச்சிறைதன் அடியாருக்கும் அடியேன், பெருமலை குறும்பர்க்கும் பேயாருக்கும் அடியேன், ஒரு நம்பி அப்பூபதி அடியாருக்கும் அடியேன், ஒளிபுணல் சூழ் சாந்தமங்கை நீல நக்கருக்கு அடியேன், அருநம்பி நமினந்தி அடியாருக்கும் அடியேன்,
ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆலே. ஒம்பு அலரா வரிவண்டு மனம் நார மலரும் மதுமலர் நற்கொன்றையான் அடி அலால் வேணா எம்பிரான் சம்பந்தன் அடியாருக்கும் அடியேன். ஏயர்கோன் களிமான் அடியாருக்கும் அடியேன். நம்பிரான் திருமூலன் அடியாருக்கும் அடியேன். நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கர்க்கும் அடியேன். அம்பராம் சோமசி மாறனுக்கும் அடியேன். ஆரூரான் ஆரூரில் அம்மானுக்கு ஆலே. வார்கொண்ட வனமுலையான் உமைவங்கன் கள்ளலை மறவாது கல் எறிந்த சாக்கியருக்கும் அடியேன். சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிறுபுலிக்கும் அடியேன். செங்கண்டாங்குடிமேய திருத்தொண்டருக்கு அடியேன். கார்கொண்ட கொடை கலற்றிவாருக்கும் அடியேன். கடல்வாளி காணநாதன் அடியாருக்கும் அடியே. ஆர்கொண்ட வேல்கூற்றன் கலந்தைகோன் அடியேன். ஆரூரன் ஆறில் அம்மானுக்காலே. பொய்யடிமையில்லாத புலவருக்கும் அடியேன். பொழில் கருவூரும் துஞ்சி புகழ்ஜோழருக்கு அடியேன். மெய்யடியான் நரசிங்க முனையதற்கு அடியேன். விரிதிரை சூழ் கடல் ராகை அதிபத்தருக்கு அடியேன். கைத்தடி வந்த வரிசிலையான் களிகம்பன் களியன் கடல் சக்தி வரைஞ்சோர்கோன் அடியாருக்கும் அடியேன். ஐயடிகள் காடவர்கோன் அடியாருக்கும் அடியேன். ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆலே. கரைகண்டன் கடலடியை காப்பு கொண்டிருந்த சுனம்புள்ள நம்பியார் காரிக்கும் அடியேன். நிறைகொண்ட சிந்தையால் நெல்வேலி நின்ற சீரடுமாறன் அடியாருக்கும் அடியேன். துறைகொண்ட செம்பவளம் இருளகற்றும் ஜோதி தொல்மயிலே வாயிலான் அடியேருக்கும் அடியேன். அறைகொண்ட வேல் நம்பி முளையடுவாருக்கும் அடியேன். ஆரூரில் அம்மானுக்காலே. கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர்கோன் கலர்சிங்கன் அடியாருக்கும் அடியேன். மடல் சூழ்ந்த தார் நம்பி இடம் கழிக்கும் தஞ்சை மன்னன் ஆம் சிந்தரும் செருந்தனமன் அடியருக்கும் அடியேன். புடை சூழ்ந்த புலி அதலுள் மேல் அறவாடாடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன். அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புளிக்கும் அடியேன். ஆரூரன் ஆறில் அம்மானுக்காலே. பத்தராய் பணிபவர்கள் எல்லாயிருக்கும் அடியேன். பரமனை பாடுவார் அடியருக்கும் அடியேன். சித்தத்தை சிவன்பாலை வைத்தாருக்கும் அடியேன். திருவார் பிறந்தார்கள் எல்லோருக்கும் அடியேன். முப்போதும் திருமேனி தீண்டுவாருக்கு அடியேன். முழுநீரு பூசி முனிவருக்கும் அடியேன். அப்பாலும் அடி சார்ந்தோர் அடியாருக்கும் அடியேன். ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆலே. மன்னிய சீர் மறைநாவன் என்று ஊர் பூசல் வரிவளையான் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன். தென்னவனாய் உலகாண்ட சொக்கநாதனுக்கு அடியேன். திருநீலகண்டத்து பாணனுக்கு அடியேன். என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன் அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு ஓப்பார் ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவரே. ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவரே என்று இந்த நன்னாளில் 2024 அதாவது 8ஆம் தேதி மார்ச் 8 மாசி 25 சிவராத்திரியை இந்த சிவனை நினைத்து சிவபெருமானை நினைத்து லிங்கம் வழிபாட்டில் நான் கலந்து கொண்டு சிவபெருமானை நாம் நேசிக்க வேண்டும். பொதுநல வாழ்க்கையில் நாம் ஈடுபட வேண்டும். சுயநலம் கருதக்கூடாது. சுயநலம் கருதாமல் இருக்க வேண்டும். சுயநலம் கருதாமல் பொது வாழ்க்கையில் சேவை செய்து தொண்டுகள் செய்து இன்று வரை கடவுளாக நாம் தொழுகிறோம் 63 நாயன்மார்களையும் சேர்த்து. ஆகையினால் அவர்களை 63 நாயன்மார்களையும் கடவுளுக்கு அடுத்தபடியாக நாம் தொழுகிறோம் என்று சொன்னால் பொதுநலம் கருதி வாழ்ந்த காரணத்தினால் மட்டுமே. சுயநலமாக என்றால் நாம் பிறந்தோம் இறந்தோம் என்று நமது வாழ்க்கை அடையாளமற்று போய்விடும். மக்கள் மனதில் என்றும் நீங்கா இடம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சுயநலத்தை விட்டுவிட்டு பொதுநலத்திற்கு வர வேண்டும். இந்த சிவராத்திரியில் நாம் ஒரு ரூல்ஸை கடைபிடிக்க வேண்டும். நாம் ஜனநாயகத்தை மிகவும் மதிக்க வேண்டும். பணத்திற்காக விலை போகக்கூடாது.
பணத்திற்காக ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடாது என்பதில் நாம் திட்டவட்டமாக இருந்து கண்ணும் கருத்துமாக இருந்து நமது பாரத தேசத்தில், நமது இந்திய தேசத்தில் நாம் இந்துக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் சேர்ந்து மனித நேயத்திற்கு, உலகத்திற்கு இந்திய தேசம், பாரத தேசம் மனித நேயத்தில் நமது தேசம்தான் மிகச்சிறந்தது, உலகத்திற்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று சிவபெருமானை நாம் நினைத்து, தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று சொல்லி கண்ணியன் பூங்கொன்றார் அவர்களுடைய சிறப்பையும் இங்கே நம்ம பதிவு செய்கிறோம். ஆகையினால் இந்த மாசி சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு அனைவருக்கும் சிவாய நமக. சிவன் மாசி சிவராத்திரி தினத்தை ஒட்டி அனைவருக்கும் சிவபெருமானுடைய அருள் புரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சிவா.